வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் நம்முடைய உடல் எலும்புகளை இரும்பு போல பலம் பெற வைத்துக் கொள்வதற்கு நாம என்னென்ன மாதிரியான ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான வாழ்க்கை நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். நாம அமர்ந்திருக்கும் பொழுது அல்லது காலையில எழுந்திருக்கும் பொழுது நீண்ட நேரம் நடந்ததுக்கு அப்புறம், நீண்ட நேரம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் மூட்டுகள்ல எலும்பு பிரதானமாக இருக்கக்கூடிய பகுதிகளில் குத்துவது போன்ற வலி இருக்கு அப்படின்னா நமக்கு எலும்புகள் ரொம்ப ரொம்ப வீக்காக இருக்குன்றது அர்த்தம். ஸோ இது எப்படி இருக்கும் அப்படின்னா முதுகு வலி, தோள்பட்டை வலி, இடுப்பு பகுதிகளில் இந்த மாதிரி அடிக்கடி வலி ஏற்படும். நமக்கு எலும்புகள் பலவீனமாக இருக்கு அப்படின்றது தான் இதை சுட்டி காட்டுது. எலும்புகள் தான் நம்முடைய உடல் ஒரு வடிவமைப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்ட்ரக்சரை நமக்கு வழங்குது. ஸோ எலும்புகள் பலவீனமாகும் போது காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா அது நமக்கு ஆறுவதற்கு தாமதமாகும். அடிக்கடி எலும்புகள் உடையக்கூடிய சாத்தியமும் ஏற்படும். பலவீனமான எலும்புகள் எல்லாமே நம்முடைய பேலன்ஸை தடுமாற செய்யும். ஸோ எலும்புகளை உறுதியாக வைத்துக் கொள்வதற்கு என்னென்ன உணவுகள் எடுத்துக்கொள்ளணும் தவறாம பார்ப்போம். அதை பத்தி பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களை நீங்க தொடர்ந்து பார்க்கிறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். எலும்புகள் பலம் பெறுவதற்கு கீரை வகைகளை நம்ம தொடர்ந்து எடுத்துக்கொள்ளணுங்க. எலும்புகள் உறுதியாகவும் ஆரோக்கியமாகவும் இருப்பதற்கு உதவக்கூடிய ஊட்டச்சத்து கால்சியம், அதனுடன் இணை ஊட்டச்சத்துக்களாக இருக்கக்கூடிய மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் ஆகிய 2 மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய அடர்த்திக்கும் ஆரோக்கியத்திற்கும் வலிமைக்கும் ரொம்ப ரொம்ப உதவிகரமாக இருக்கு. மேலும் பல உணவுகளில் இல்லாத விட்டமின் கே மற்றும் ஃபோலேட் ஆகிய 2 சத்துக்களுமே எலும்புக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் தாங்க. அப்போ இந்த அனைத்து சத்துக்களுமே எங்க கிடைக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா பச்சை நிற காய்கறிகள் மற்றும் கீரைகள்ல அதிக அளவில் இருக்குங்க. ஸோ கிரீன் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இதில் அல்கலைன் தன்மை இந்த கிரீன் வெஜிடபிள்ஸ் எல்லாம் கொண்டு இருக்கிறதால உடலில் இருக்கக்கூடிய பிஹெச் உடைய அளவையுமே சரி பண்ணி நம்முடைய எலும்பு ஆட்டத்தையும் சரியான அளவில் பாதுகாக்கிறதுக்கு நமக்கு உதவிகரமாக இருக்கும். தினமும் நம்ம காலை மற்றும் மாலை வேலைகளில் அல்லது உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் காய்கறி வடிசாறு, வெஜிடபிள் சூப் எடுத்துக்கணும். தினமும் ஒரு நாளைக்கு ஒரு காய்கறி அப்படின்ற வகைகளை காய்கறிகளை தொடர்ந்து நம்ம அன்றாடம் எடுத்துக்கொண்டு தான் இருக்கணும், சமைத்து எடுத்துக்கொள்ளணும். அதே போல கீரைகள் நம்ம சாப்பிட்றோம் அப்படின்னா வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா நம்ம வாரத்தில் ஒரு தடவை எப்போதுமே கீரைகளை சாப்பிட்டுட்டே இருக்கணும். ஏதாவது ஒரு கீரைகளை சுழற்சி அடிப்படையில் சாப்பிட்டுட்டே இருக்கணுங்க. ஸோ இந்த மாதிரி நம்ம கிரீன் வெஜிடபிள்ஸ்க்கு, பச்சை இலை காய்கறிகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுடைய எலும்புகள் பன்மடங்கு நமக்கு பலமாக இருக்கும். பால் மற்றும் பால் பொருட்கள் நம்ம எடுத்துக்கொள்ளும் போது எலும்புகளை பலம் பெற வைத்துக் கொள்ளலாங்க. ஏன்னா எலும்புகள் ஆரோக்கியம் அப்படின்னு சொன்னாலே கால்சியம் தான் அதனுடைய அடிப்படை ஊட்டச்சத்து அப்படின்றது நமக்கு ஞாபகம் வரும். ஸோ உடலில் கால்சியம் சத்து குறைபாடு ஏற்பட்டுச்சுன்னா எலும்புகளுடைய அடர்த்தி குறைவதோடு மட்டுமல்லாம எலும்புகள் பலவீனமாகி அது எளிதில் உடைஞ்சு போயிடும். ஸோ இதனால தான் குழந்தைகளுக்கெல்லாம் அவங்க வளரக்கூடிய பருவத்தில் பால் அதிகமாக இருந்திருக்கக்கூடிய உணவுகளை கொடுப்பாங்க. அனைத்து வகையான பால் பொருட்கள்லையுமே மில்க் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்துலையுமே கால்சியம் சத்து நிறைந்திருக்குங்க. பால், வெண்ணெய், தயிர், சீஸ், பன்னீர் அப்படின்னு உடலுக்கு தேவையான கால்சியம் சத்தை நம்ம பால் பொருட்கள் பெறலாம். ஒருவேளை உங்களுக்கு பசும் பால் ரொம்ப அலர்ஜி அப்படின்னு நீங்க சொல்றீங்களா, அப்போ தாவரங்கள் பெறக்கூடிய பால் வகையின் மூலமாக உங்களுக்கு வேண்டிய அந்த கால்சியம் சத்தை நீங்க பூர்த்தி செய்து கொள்ளலாம். அதுக்கு இந்த தாவரங்கள் பெறக்கூடிய பால் வகைக்கு பார்த்தீங்கன்னா பாதாம் பால் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டாக இருக்கும். ஸோ பசும் பால் நமக்கு ஒத்துக்காது, அலர்ஜின்னு சொல்றவங்கலாம் பாதாம் பால் கூட எடுத்துக்கொண்டு கால்சியம் சத்தை பெற்றுக்கொண்டீங்கன்னா எலும்புகளை நீங்க பலம் பெற வைத்துக் கொள்ளலாம். கடல் உணவுகள் மற்றும் மீன் நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னா எலும்புகள் உங்களுக்கு பலமாக இருக்குங்க. ஸோ கடல் உணவுகள்ல பொதுவாக அதிக மினரல்ஸ்கள் இருக்கும். எலும்புகள் உறுதியாவதற்கு தேவையான விட்டமின் டி சத்தும் கடல் உணவுகள் அதிகமாக இருக்கும். உங்களுடைய உடல் கால்சியம் சத்தை உறிஞ்சி அதை எலும்புகளுக்கு கொடுக்கறதுக்கே காரணமான அடிப்படையான ஒரு ஊட்டச்சத்துன்னு எதுன்னு கேட்டிங்கன்னா அது விட்டமின் டி சத்து தான். ஸோ அந்த விட்டமின் டி தான் உங்களுக்கு வேணும். அதனால நீங்கள் கடல் உணவுகள் எடுத்துக்கோங்க. பலவிதமான கடல் உணவுகள், அந்த மீன்களில் விட்டமின் டி, கால்சியம், ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் எல்லாமே இருக்கு. ஸோ இது எல்லாமே எலும்புகளினுடைய ஆற்றத்தை அதிகரித்து வயதாகக்கூடிய காலத்தில் கூட அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் உள்ளிட்ட பலவிதமான எலும்பு குறைபாடுகளை குணப்படுத்துறதுக்கும் அந்த ஆஸ்டியோபோரோசிஸ் எல்லாம் ஏற்படாமல் இளமை காலத்திலே தவிர்க்கிறதுக்குமே இந்த கடல் உணவுகள் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் உதவிகரமாக இருக்கும். இப்போ ஒருவேளை நம்ம நான்வெஜ் ஃபுட்ஸ் சாப்பிடல, சைவ உணவுகள் தான் சாப்பிட்றோம் அப்படின்னா சைவ உணவு சாப்பிட்றவங்க கூட இயற்கையாகவே விட்டமின் டி சத்தை சூரிய ஒளியின் மூலமாக பெற முடியும். சின்னதாக நீங்க அந்த வாக்கிங் போனீங்க அப்படின்னாலே உங்களுடைய அந்த தோள்கள் மூலமாக எலும்புகளுக்கு விட்டமின் டி கிடைக்கும். எலும்புகளும் அந்த விட்டமின் டியை கொண்டு ஊட்டச்சத்துக்களை உறிஞ்சி எலும்புகளை பலப்படுத்திக்கும். ஸோ எந்த விதமான எலும்பு தொடர்பான பிரச்சனைகளுமே உங்களுக்கு இருக்காது. விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிட்டீங்கன்னா உங்களுடைய எலும்புகள் உறுதியாக இருக்குங்க. இப்போ கால்சியம் தவிர புரோட்டீன் அப்படின்ற அந்த புரதம் மற்றும் வேறு சில மினரல்ஸ்களுமே எலும்புகளினுடைய ஆரோக்கியத்திற்கு வேணும். மெக்னீசியம், ஜிங்க், விட்டமின் இ, ஃபோலேட் ஆகிய அனைத்து மினரல்ஸ்களுமே பாதாம் பருப்பு, பிஸ்தாம் பருப்பு, முந்திரி பருப்பு, சூரியகாந்தி விதைகள், ஆலி விதைகள் ஆகியவற்றில் அதிகமாக இருக்கு. ஸோ விதைகள் மற்றும் நட்ஸ் தினமும் ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த பாதாம் பருப்பு, அக்ரூட் பருப்புகள்னு சொல்லக்கூடிய இந்த நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடிய இந்த அக்ரூட் பருப்புகள், ஸோ வால்நட்னு சொல்லுவோம், அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிறது, முந்திரி பருப்பு எடுத்துக்கிறது, இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த எலும்புகளை பலப்படுத்தும்.
பலப்படுத்தும். பூசணி விதைகள், ஆளி விதைகள், சூரியகாந்தி விதைகள் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இதுவுமே உங்களுடைய எலும்புகளை பலப்படுத்துங்க. ஆரஞ்சு பழங்களை நீங்கள் எலும்புகளை பலப்படுத்துறதுக்கு எடுத்துக்கலாம். ஸோ உடலுக்கு தேவையான கோலோஜன் உற்பத்திக்கு விட்டமின் சி என்று சொல்லக்கூடிய உயிர் சத்து ரொம்ப ரொம்ப அவசியங்க. இந்த சத்து உடலினுடைய இணைக்கக்கூடிய திசுக்கள் மற்றும் எலும்பு மஜ்ஜைகள் அனைத்தும் உருவாகுவதற்கான அந்த கோலோஜன் உற்பத்தி செய்யும். அப்போ நமக்கு எலும்புகள் பலமாக இருக்கும். எனவே ஆரஞ்சு பழம் சாப்பிட்றது கோலோஜன் உற்பத்தி செய்யறதுக்கு உதவிகரமாக இருக்கும். எலும்பு மஜ்ஜைகள் எல்லாத்தையுமே பாதுகாக்கும். ஸோ தொடர்ந்து நம்ம தினமும் உணவுகளை சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆரஞ்சு ஜூஸ் எடுத்துக்கிறோம் அல்லது ஆரஞ்சு பழத்தை அப்படியே சுவைத்து எடுத்துக்கொள்கிறோம் அப்படின்னா நமக்கு எலும்புகளுக்கு பலப்படுத்தக்கூடிய ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும். ஆஸ்டியோபோரோசிஸ், எலும்பு மெலிவு நோய், மூட்டு வலி, எலும்புருக்கி, முடக்குவாதம், எலும்பு மஜ்ஜைகளில் ஏற்படக்கூடிய பிரச்சனை, மூட்டு அலர்ச்சி போன்ற எந்த தொந்தரவுகளுமே ஏற்படாது. எலும்புகள் பலமாக இருக்கும். ஸோ இந்த உணவுகள் எல்லாமே எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகள். ஆனால் ஒரு சில உணவுகள் எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகளும் இருக்கு. ஸோ அந்த உணவுகளையும் நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஏன்னா அந்த உணவுகளை சாப்பிட்றத குறைக்கிறதோ அல்லது அந்த உணவுகளை சாப்பிடாம இருக்கிறதோ அப்பதான் எலும்புகள் பலமாக இருக்கும். இல்லைன்னா அந்த உணவுகளை சாப்பிடும்போது எலும்புகள் பலவீனமாகும். அப்படி பார்த்தீங்கன்னா காஃபி எல்லாம் நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ளணுங்க. ஸோ உடலுக்கு புத்துணர்ச்சி தரக்கூடிய காஃபி இல்லாமல் பொழுது விடியாது அப்படின்னு பலரும் சொல்லுவாங்க. காஃபி கொட்டையில் 20% அளவுக்கு சிக்கரி நம்ம சேர்க்கணுங்க. தினமும் 2 கப் காஃபி நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே அதுவே போதுமானது தான். அந்த அளவு அதிகமாகும் அப்படின்னா காஃபியில் இருக்கக்கூடிய பொருட்கள் கால்சியம், இரும்பு, துத்தநாகம் சத்து இது எல்லாத்தையுமே உடலில் சேர விடாமல் தடுக்கும். எலும்புகள் வலுவிழக்கிறதுல காஃபி ஒரு முக்கியமான பானமாக கருதப்படுது. அதனால் காஃபியெல்லாம் நீங்கள் அளவாக எடுத்துக்கோங்க. காஃபி எந்த அளவுக்கு நீங்கள் அளவாக எடுத்துக்கணுமோ உப்பும் அந்த மாதிரி தான் நீங்கள் அளவாக எடுத்துக்கணும். ஒருவேளை உப்பு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எலும்புகளை பலவீனப்படுத்துன்றதை தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நாள் ஒன்றுக்கு ஒவ்வொரு மனிதனுக்குமே தேவை 2.3 மில்லிகிராம் அளவுக்கு உப்பு. ஸோ இந்த அளவு மட்டும்தான் உங்களுக்கு வேணும். இந்த அளவு ஒருவேளை அதிகரிக்கும் போது இது சிறுநீரகத்தை உங்களுக்கு பாதிக்கும். அன்றாட பயன்பாட்டில் உப்பினுடைய அளவு அதிகரிச்சது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய உடலில் கால்சியத்தை இழந்துகிட்டே இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம். ஏன்னா உப்பு சிறுநீரகங்கள் வழியாக உடலில் இருக்கக்கூடிய கால்சியத்தை அதிக அளவு வெளியேற்றிடும். அளவுக்கு அதிகமாக உப்பு பயன்படுத்துபவர்கள் யாராக இருந்தாலுமே அவங்க ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய்க்கு உள்ளாவாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா இந்த உப்பெல்லாம் நீங்கள் அளவாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ குறிப்பாக இப்போது தினசரி 2.3 கிராம் அளவு உப்பு பயன்படுத்தணும் அப்படின்றது உடலில் எந்த விதமான ஆரோக்கிய குறைபாடும் எதுவும் இல்லாதவர்களுக்கு மட்டும்தான் பொருந்தும். ஒருவேளை உங்களுக்கு இதய நோய், சிறுநீரக நோய், உயர் ரத்த அழுத்தம் அதாவது ஹை பிபின்னு சொல்லக்கூடிய அந்த ஹை பிளட் ப்ரெஷர்லாம் இருக்குன்னா உங்களுக்கு பரிந்துரைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த 2.3 மில்லிகிராம் அளவு உப்பை விட நீங்கள் மேலும் குறைத்து தான் எடுத்துக்கணும் அப்படின்றத சுகாதார நிபுணர்கள் குறிப்பிட்றாங்க. அதையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கணும். வெள்ளை சர்க்கரை அந்த ஒயிட் சுகர்லாம் நம்ம கட் பண்ணணுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறோம் அப்படின்னாலே எலும்புகளை அது பாதிக்கும். இப்போ தினமும் நம்ம 30 to 40 கிராம் வரையாவது வெள்ளை சர்க்கரையை டீ, காஃபிக்கு அப்படி இப்படி நம்ம எடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அப்போ பெரும்பாலானவர்கள் ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற நோய்க்கு உள்ளாவதில் இந்த வெள்ளை சர்க்கரைக்கு அதிக பங்கு இருக்குது. இப்போ எலும்புகளை உருக்குலைக்க செய்வதில் வெள்ளை சர்க்கரைக்கும் முதலிடமே கொடுக்கலாம். அன்றாடம் இனிப்பு உணவுகளை இப்போ நம்ம எடுத்துக்கிறோம்னு வச்சிங்களேன், அதனோட நிறைய ஊட்டச்சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகளையும் தவிர்க்காமல் சாப்பிட்றோம் அப்படின்னா நமக்கு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. ஆனால் நம்ம வெறும் ஒயிட் சுகர் மட்டுமே அதிகமாக ஆட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா சர்க்கரை அந்த ஒயிட் சுகர் நமக்கு எலும்புகளுக்கு தான் முதல்ல தீமை செய்யும். அது குறிப்பாக நமக்கு நீரிழிவு, புற்றுநோய் போன்ற நோய்களையுமே வரவழைச்சிரும் அப்படின்றத எப்போதுமே நீங்கள் மறந்துடாதீங்க. செயற்கை குளிர் பானங்கள் நீங்கள் எப்போதுமே எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்றுங்க. இது உங்களுடைய எலும்புகளை வெகுவாக பாதிக்கும். இப்போது ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ 200 மில்லி அளவு சோடாவில் 10 டீஸ்பூன் சர்க்கரை சேர்க்கப்படக்கூடிய செயற்கை பானங்கள் உங்களுடைய உடலுக்கு என்ன நன்மைகளை தரும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? 1% கூட இந்த செயற்கை குளிர்பானங்கள் உங்களுக்கு நன்மைகளையே கொடுக்காது. இந்த செயற்கை குளிர்பானங்கள் இருக்கக்கூடிய பாஸ்பாரிக் அமிலம் உடலில் கால்சியம் உறிஞ்சப்படுவதை தடுக்கும், எலும்பு அடர்த்தியை குறைக்கும், எலும்புகளை மென்மையாக்கி எலும்பு முறிவுக்கு வழிவகை செய்யும். எலும்பினுடைய ஆரோக்கியத்திற்கு இந்த செயற்கை குளிர்பானங்கள் எல்லாமே எதிர்மறையாக தான் செயல்படுது அப்படின்றத ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் கவனமாக இருங்க. ஆல்கஹால் எப்போதுமே நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடாத ஒன்று. பொதுவாக ஆல்கஹால் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் ஆல்கஹால் எடுத்துக்கொண்டாலே அது உங்களுடைய எலும்பை வெகுவாக பாதிக்கும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஆல்கஹால் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு பெரிய அளவுக்கு ஆரோக்கிய குறைபாட்டை ஏற்படுத்தும். ஸோ அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் யூரிக் அமிலத்தை அதிகரிச்சிடும். மூட்டுகள் இருக்கக்கூடிய இடங்களில் தங்கி அது வலியை உண்டாக்கும். ஆல்கஹால் அருந்துபவர்களுடைய எலும்பு அடர்த்தி குறைஞ்சிரும். வலிமையான எலும்புகள்லாம் மென்மையாகி எலும்புகள் முறிவு ஏற்படும். குறிப்பாக ஆல்கஹால் அருந்தக்கூடிய பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியானது ஆல்கஹால் அருந்தாத பெண்களினுடைய எலும்பு அடர்த்தியை விட மிகவும் பலவீனமாக இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்காக ஆல்கஹால் பெண்கள் அருந்தக்கூடாது அப்படின்றதுக்கு அந்த பதிவெல்லாம் இது கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி, பெண்களாக இருந்தாலும் சரி, ஆல்கஹால் எடுத்துக்கிட்டீங்கன்னா அது எலும்புகளை வெகுவாக பாதிக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக்கொள்வதை காட்டிலும் எலும்புகளை பலவீனமாக்கக்கூடிய உணவுகளை நம்ம சாப்பிடாமல் இருக்கிறதா நல்லது. அந்த உணவுகளை எடுத்துக்கொள்ளாமல் எலும்புகளை பலப்படுத்தக்கூடிய உணவுகளை மட்டுமே எடுத்துக்கொண்டு ஆரோக்கியமான எலும்பு அமைப்பை பெற்று நலமோடு வாழுங்க. உடலை உறுதியாக பராமரித்துக் கொள்ளுங்கள். அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.